அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு டாப் 50 கல்லூரிகள் பற்றின தகவல்கள் கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் சார் அந்த வீடியோ நல்லா இருக்குது, நீங்கள் இதே மாதிரி எனக்கு இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு டாப் 50 கல்லூரிகள் பற்றின தகவல்கள் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்த வீடியோங்கிறது கொடுத்துருக்கோம். இதில் ஒரு விஷயம் தெளிவாக நான் சொல்லிடுறேன். இப்போ நான் கொடுத்துருக்க தகவல்கள் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் டேட்டா வச்சு தான் கொடுத்துருக்கேன். அதில் தனிப்பட்ட முறையில் எந்த கல்லூரியும் உயர்த்தியோ இல்லை எந்த கல்லூரியும் தாழ்த்தியோ பேசலை. முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் டேட்டா, மாணவர்கள் எப்படி கல்லூரியை தேர்ந்தெடுத்தாங்க, அதுவும் பர்டிகுலராக நான் அனலிட்டிக்ஸ் மெத்தடுங்கிறது ஓசி கம்யூனிட்டியை வச்சு தான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இதுதான் ஒரிஜினல் டேட்டா. இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் டிஎன்ஏ 2023 எந்த கல்லூரிகளெல்லாம் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்தாங்க, பர்டிகுலர்லி ஃபார் அன் இசி டிபார்ட்மெண்ட், அதுவும் டாப் மோஸ்ட் 50 கல்லூரிகள் பற்றின தகவல்களை பார்ப்போம். கடந்த வருஷம் டிஎன்ஏ 2023 டாப் மோஸ்ட் மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 50 கல்லூரிகள் ஃபார் இசி டிபார்ட்மெண்ட் அதான் பார்க்க போகிறோம். இதில் முதல் இடம் எந்த கல்லூரி இடம் பிடிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சிஏஜி கேம்பஸ், அதாவது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய கிண்டி கேம்பஸில் தான் அதிகப்படியான மாணவர்கள், நல்ல கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. இங்கே ஓசி கம்யூனிட்டிக்கு 200க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. பிசி கம்யூனிட்டி 199.5க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. பிசி முஸ்லீம் 198க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. எம்பிசி 198.5, எஸ்சி 195, எஸ்சிஏ 186 மற்றும் எஸ்டி 180.5க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து ரெண்டாவது இடத்த எந்த கல்லூரி பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 199க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. பிசி 198, பிசி முஸ்லீம் 195.5, எம்பிசி 197.5, எஸ்சி 190 மற்றும் எஸ்சிஏ 186க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து மூணாவது இடத்த பார்த்தீங்கன்னா அதே சேம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ்லேயே பார்த்தீங்கன்னா இசிஇ அங்கே 2 வகையில் நடத்துகிறாங்க. ஒன்று எய்டட் வகையில் நடத்துகிறாங்க, இன்னொன்று செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வகையில் நடத்துகிறாங்க. இப்போ இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸோட பிரான்ச் கோட் தான் இஎம். செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்லையுமே பாருங்கள் 199க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருச்சு. பிசி 198.5, பிசி முஸ்லீம் 197.5, எம்பிசி 197, எஸ்சி 191.5, எஸ்சிஏ 190 மற்றும் எஸ்டி 175.5க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருச்சு. அடுத்து நாலாவது இடத்த எந்த கல்லூரி பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. இது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 198.5க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. பிசி 197.5, பிசி முஸ்லீம் 197, எம்பிசி 196.5, எஸ்சி 190.5, எஸ்சிஏ 178.5 மற்றும் எஸ்டி 168.5க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்து ஸ்ரீ சிவசுப்பிரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு மாவட்டம். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இசி டிபார்ட்மெண்ட்டில் ஓசி கம்யூனிட்டிக்கு 197.5க்கும், பிசி 196.5க்கும், பிசி முஸ்லீம் 192க்கும், எம்பிசி 195க்கும், எஸ்சி 181.98, எஸ்சிஏ 173க்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ஆறாவது இடம் திருப்பியும் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அங்கே இசிஇ பார்த்தீங்கன்னா எய்டட் கோர்ஸ்லேயும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்லேயும் இருக்குது. இப்போ இது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், பிரான்ச்சோட கோடு பாருங்கள் இஎம். சரிங்களா? இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 197.5க்கும், பிசி 197, பிசி முஸ்லீம் 195, எம்பிசி 195, எஸ்சி 185.5 மற்றும் எஸ்சிஏ 173.5க்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஏழாவது இடம் அதே திருப்பி எம்ஐடி கேம்பஸ், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ். அங்கே இருக்கக்கூடிய இசியில் இருக்கக்கூடிய செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இஎம். சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி 197, பிசி 197, பிசி முஸ்லீம் 195.5, எம்பிசி 196, எஸ்சி 188.5, எஸ்சிஏ 175க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து எட்டாவது இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு நிறைய பேர் சிஐடினா சிஐடி சென்னைன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
தமிழ்நாட்டிலே வச்சு ஒரு டாப் மோஸ்ட் கல்லூரியாக வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நிறைய பேர் வந்து ஆனால் தெரிகிறதில்ல, பட் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இங்கே ஓசி கேட்டகரி 196.5, பிசி 195.4, பிசி முஸ்லீம் 193.5, எம்பிசி 194.5, எஸ்சி 178.5, எஸ்சிஏ 172 மற்றும் எஸ்டி 150.5க்கு சீட்டுங்கிறது க்ளோஸாக இருக்குது. அடுத்து 9வது இடம் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 196.5, பிசி 195.5, பிசி முஸ்லீம் 195.5, எம்பிசி 192, எஸ்சி 179.5, எஸ்சிஏ 167.5க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து 10வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கோயம்புத்தூர் சரிங்களா. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 195.5, பிசி 194, பிசி முஸ்லீம் 191.5, எம்பிசி 192.5, எஸ்சி 179.5, எஸ்சிஏ 174க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 11வது இடம் திருப்பி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா எய்டட் கோர்ஸ் இருக்குது, எஸ்எஃப் கோர்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து எஸ்எஃப் கோர்ஸை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ எஸ்எஃப் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 195, தென் வந்து பார்த்திங்கன்னா பிசி 194, பிசி முஸ்லீம் 193, எம்பிசி 192.5, எஸ்சி 176, எஸ்சிஏ 170.5, எஸ்டி 164க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 12வது இடம் பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 194.5, தென் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 193, பிசி முஸ்லீம் 194, எம்பிசி 190, எஸ்சி 178.5, எஸ்சிஏ 154க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 13வது இடத்துல திருப்பியும் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. ஏன்னா இங்கேயுமே ஒரு எய்டட் கோர்ஸ் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்குது. இப்போ செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸை பற்றி தான் சொல்கிறேன். ஓப்பன் கேட்டகரி 194, பிசி 192.5, பிசி முஸ்லீம் 189.5, எம்பிசி 188, எஸ்சி 167.5, எஸ்சிஏ 144 மற்றும் எஸ்டி 146க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 14வது இடம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. ஓசி கேட்டகரி 192.5, பிசி 190.5, பிசி முஸ்லீம் 189, எம்பிசி 188.5, எஸ்சி 167.5, எஸ்சிஏ 133, எஸ்டி 153க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 15வது இடம் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான பொறியியல் கல்லூரி. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 192க்கும், பிசி 190, பிசி முஸ்லீம் 186, எம்பிசி 187.5, எஸ்சி 161, எஸ்சிஏ 139.5, எஸ்டி 170.5க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 16வது இடம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 190.5க்கும், பிசி 188.5க்கும், பிசி முஸ்லீம் 184.5க்கும், எம்பிசி 187.5, எஸ்சி 174, எஸ்சிஏ 162.5 மற்றும் எஸ்டி 185க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து 17வது இடம் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 189.5க்கும், பிசி 186.5க்கும், பிசி முஸ்லீம் 183.5க்கும், எம்பிசி 182.5க்கு, எஸ்சி 153, எஸ்சிஏ 134.5, எஸ்டி 117க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து 18வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம். இதுவும் தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான பொறியியல் கல்லூரி. இங்கே வந்து இசிஇக்கு ஓப்பன் கேட்டகரியில் 189, பிசி 185, பிசி முஸ்லீம் 179, எம்பிசி 178, எஸ்சி 159 மற்றும் எஸ்சிஏ 119.5க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 19வது பிளேஸ் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம். ஓப்பன் கேட்டகரியில் 188.5க்கும், பிசி 184, பிசி முஸ்லீம் 184.5, எம்பிசி 178.5, எஸ்சி 164, எஸ்டி 161.5க்கும் சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து 20வது பிளேஸ் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மாவட்டம். இங்கே வந்து ஓசியில் 187.5க்கும், பிசி 184, பிசி முஸ்லீம் 185, எம்பிசி 175.5, எஸ்சி 152 மற்றும் எஸ்டி 148க்கும் சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 21வது இடம் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம். ஓசி 187, பிசி 184.5, பிசி முஸ்லீம் 181, எம்பிசி 181.5, எஸ்சி 169.5 மற்றும் எஸ்சிஏ 160.5க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 22வது இடம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி
186, பிசி 181, எம்பிசி 178, எஸ்சி 156.5 மற்றும் எஸ்சிஏ 150க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 23வது பிளேஸில் லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நுங்கம்பாக்கம் சென்னை ஓசி 185.5, பிசி 180, பிசி முஸ்லீம் 182.5, எம்பிசி 177.5, எஸ்சி 150.5, எஸ்சிஏ 170.5, எஸ்டி 104க்கும் சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 24வது பிளேஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 185.5, பிசி 179.5, பிசி முஸ்லீம் 181.5, எம்பிசி 176, எஸ்சி 159.5, எஸ்சிஏ 131.5, எஸ்டி 122.5க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 25வது இடம் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 184, பிசி 178, பிசி முஸ்லீம் 171, எம்பிசி 174, எஸ்சி 130 மற்றும் எஸ்டி 114க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 26வது இடம் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 184, பிசி 179, பிசி முஸ்லீம் 172.5, எம்பிசி 171, எஸ்சி 147.5, எஸ்சிஏ 134.5க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 27வது இடம் பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 183, பிசி 177, பிசி முஸ்லீம் 171.5, எம்பிசி 173.5, எஸ்சி 128, எஸ்சிஏ 128.5க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 28வது இடம் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒத்தகால் மண்டபம் கோயம்புத்தூர் ஓசி 182.5, பிசி 174, பிசி முஸ்லீம் 156.5, எம்பிசி 167.5, எஸ்சி 126.5, எஸ்சிஏ 141.5 மற்றும் எஸ்டி 159க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து 29வது பிளேஸில் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 181, பிசி 175, பிசி முஸ்லீம் 173, எம்பிசி 172, எஸ்சி 140, எஸ்சிஏ 130 மற்றும் எஸ்டி 125க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து 30வது பிளேஸ் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு. ஓப்பன் கேட்டகரி 180.5, பிசி 174.5, பிசி முஸ்லீம் 166, எம்பிசி 168.5, எஸ்சி 118.5க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து 31வது பிளேஸ் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சூலூர் கோயம்புத்தூர். ஓப்பன் கேட்டகரி 180.5, பிசி 148.5, பிசி முஸ்லீம் 126.5, எம்பிசி 136.5, எஸ்சி 94, எஸ்சிஏ 115, எஸ்டி 144.5க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 32வது பிளேஸில் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் ஓசி 180.5, பிசி 175, பிசி முஸ்லீம் 170.5, எம்பிசி 169.5, எஸ்சி 135 மற்றும் எஸ்சிஏ 151க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. 33வது பிளேஸ் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் சென்னை ஓசி 179.5, பிசி 174.5, பிசி முஸ்லீம் 172, எம்பிசி 168.5, எஸ்சி 141 மற்றும் எஸ்சிஏ 124க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை ஓசி 179, பிசி 172.5, பிசி முஸ்லீம் 164.5, எம்பிசி 170, எஸ்சி 146க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, ப்ரீவியஸாக ஐஆர்டிடி ஈரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 179, பிசி 173, பிசி முஸ்லீம் 179, எம்பிசி 174, எஸ்சி 152.5 மற்றும் எஸ்டி 138.5க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 36வது பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் OMR சென்னை. இந்த கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஓசி 178.5, பிசி 172, பிசி முஸ்லீம் 167, எம்பிசி 162.5, எஸ்சி 129.5, எஸ்சிஏ 107, எஸ்டி 120.5க்கு சீட்டு கிடைக்கும். 37வது பிளேஸில் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 178, பிசி 174, பிசி முஸ்லீம் 166, எம்பிசி 171, எஸ்சி 155.5, எஸ்சிஏ 153.5க்கு சீட்டு கிடைக்கும். அடுத்து 38வது பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசி 178, பிசி 169.5, பிசி முஸ்லீம் 173.5, எம்பிசி 174.5, எஸ்சி 150 மற்றும் எஸ்சிஏ 150.5க்கு சீட்டு கிடைக்கும். அடுத்து 39வது பிளேஸ் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 178, பிசி 172, பிசி முஸ்லீம் 165.5, எம்பிசி 151க்கு சீட்டு கிடைக்குது. அடுத்து 40வது பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெப்கோ ஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர். ஸோ ஓப்பன் கேட்டகரி 177.5,
பிசி 169.5, பிசி முஸ்லீம் 171, எம்பிசி 156.5 மற்றும் எஸ்சி 118.5க்கு சீட்டு கிடச்சிருக்குங்க. அடுத்து 41வது பிளேஸ் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம், ஓசி 177, பிசி 170.5, பிசி முஸ்லீம் 169.5, எம்பிசி 159 மற்றும் எஸ்சி 127.5க்கு சீட்டு கிடச்சிருக்குது. அடுத்து 42வது பிளேஸ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையம் கோயம்புத்தூர், ஓசி 175.5, பிசி 171.5, பிசி முஸ்லீம் 167, எம்பிசி 164, எஸ்சி 130.5, எஸ்சிஏ 126.5க்கு சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. 40 வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி, ஓசி 175.5, பிசி 163.5, பிசிஎம் 153, எம்பிசி 160.5, எஸ்சி 148, எஸ்சிஏ 109.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து 44வது பிளேஸ் ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம், ஓசி 174.5, பிசி 171, பிசி முஸ்லீம் 168.5, எம்பிசி 162.5, எஸ்சி 124க்கு சீட்டு கிடச்சிருக்கு. 45வது பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர், ஓப்பன் கேட்டகரி ஓசி 173, பிசி 162.5, பிசி முஸ்லீம் 163.5, எம்பிசி 162, எஸ்சி 138, எஸ்சிஏ 117.5, எஸ்டி 119க்கு சீட்டு கிடச்சிருக்கு. 46வது பிளேஸ் பாருங்கள் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி. இந்த கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஓசி 173, பிசி 169, பிசி முஸ்லீம் 159.5, எம்பிசி 158, எஸ்சி 116.5, எஸ்சிஏ 116.5 மற்றும் எஸ்டி 120.5க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து 47வது பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெஸ்தாம்பரம் சென்னை, ஓசி 171.5, பிசி 165, பிசி முஸ்லீம் 160, எம்பிசி 163, எஸ்சி 130. அடுத்து 48வது பிளேஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி, ஓசி 171.5, பிசி 163.5, பிசி முஸ்லீம் 170, எம்பிசி 153, எஸ்சி 142க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. 49வது பிளேஸ் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் சென்னை, ஓசி 170.5, பிசி 160, பிசி முஸ்லீம் 164.5, எம்பிசி 159.5, எஸ்சி 128க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. 50வது பிளேஸ் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னை, ஓசி 170.5, பிசி 164, பிசி முஸ்லீம் 168, எம்பிசி 162.5, எஸ்சி 136, எஸ்சிஏ எஸ்டி 110.5. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 வரைக்கும் கட் ஆஃப்க்கு எந்த கல்லூரிகள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் வந்து சீட்டு கிடைக்குது. அதுமாதிரி ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓசி 170, பிசி 164, பிசி முஸ்லீம் 159, எம்பிசி 159.5, எஸ்சி 126க்கு சீட்டு கிடச்சிருக்கு. அதுமாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா 170 கட் ஆஃப் வரைக்குமே நம்மளுக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் டிஎன்இஏ 2023 170 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு கிடைச்ச கல்லூரிகள் பற்றின தகவல்கள். இப்போ நீங்கள் பார்த்த தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து தகவல்கள் வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், டிஎன்ஏ கவுன்சிலிங், அதேமாதிரி மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா எம்சிசி கவுன்சிலிங், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங், டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா விஐடி கவுன்சிலிங், அமிர்தா கவுன்சிலிங், எஸ்ஆர்எம், சாஸ்திரா, இது மாதிரி அக்ரிகல்ச்சரில் டிஎன்ஏயு கவுன்சிலிங், இது மாதிரி பல்வேறு வகையான கவுன்சிலிங், பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஐசர் கவுன்சிலிங் அண்ட் ஐஎம்யூ கவுன்சிலிங் கூட வந்து நம்ம வந்து கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி இந்த கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் கண்டினியூஸாக வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு பர்டிகுலராக வந்து பர்சனலாக கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை வந்து எனக்கு வந்து இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் கண்டினியூஸாக வேணுங்கிறவங்க இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டினியூஸாக அதை பற்றின தகவல்கள் வேணும். மேலும் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பர்டிகுலர் டவுட்ஸ் வேணும் இருக்குது, 1-to-1 கேரியர் கைடன்ஸ் வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.